வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கொத்தமல்லி சாதம் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கட்டு கொத்தமல்லி, 2 துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் துருவின தேங்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கர் சூடானதும் 100 ml கடலெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஊற வச்சுருக்க 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்ற மாதிரி நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. இது பாஸ்மதி ரைஸுங்கிறனால ஒரு விசில் விட்டால் போதும். ஸ்டீம் அடங்கினதும் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க ரைஸ் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் சைடில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். கொத்தமல்லி சாதம் நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.